உங்க மேல் அதிகாரிகள் கிட்ட போவேன், புகார் கொடுப்பேன். இந்த வீடியோவை மார்பிங் டப்பிங்னு போலீஸ் சொல்றாங்க. மக்களே நீங்களே உண்மை என்னன்னு சொல்லுங்க. அப்படியே சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல், பிரஸ்ன்னு எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன சாதாரணமா எடை போட்டிருந்தா சாரி இன்ஸ்பெக்டர், அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. இது வரைக்கும் எவிடன்ஸ் வேணும் எவிடன்ஸ் வேணும்னு நீங்க எத்தனை தடவை கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஷாக் ஆகாதீங்க, அதை கூட உங்க போனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதையும் நான் வெளியிடுவேன். உங்களுக்கும் சேதுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வெளியே சொல்லுவேன். முக்கியமா உங்க காக்கி சட்டை பறி போகும். மக்கள் உங்களை போலீஸா பார்க்க மாட்டாங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க கூட. என்ன சார் சொல்றீங்க? சேது மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? சேது மேலயும் உங்க மேலயும் சேர்த்து நான் ஆக்ஷன் எடுக்க போகட்டுமா? கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? வேண்டாமா, எனக்கு ப்ரமோஷன் வர நேரம். எதையாவது ரிலீஸ் பண்ணி கெடுத்து விட்டுறாத. என் குடும்பம் குழந்தைங்க தெருவில் நிப்பாங்க. என்ன மன்னிச்சு. நான் சேதுவை அரெஸ்ட் பண்றேன். இந்த கேஸை நேர்மையா நடத்துறேன். அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணே, அண்ணி வந்திருக்காங்கண்ணா. கடைசியில தேடி வந்துட்ட பாத்தியா? அப்பனையும் சித்தியும் போட்ட போடல ஆட்டோமேட்டிக்கா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கூட வாழணும்னு தேடி வந்திருக்கிற உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ஏய், அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா? வர்ஸ்ட் நைட்ரா? என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம்? இவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணணும். பேசாம கூட வந்துரு. என்ன இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? என்ன சும்மா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணுமா? முதல்ல நீ வா, போறது எங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். என்ன இன்ஸ்பெக்டர், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அரெஸ்ட் பண்ண எவிடன்ஸ் வேணும் தெரியும்ல? எவிடன்ஸ் தானே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீயே வாக்கு மூலம் கொடுத்த வீடியோ கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? ஏய், என்ன வீடியோ? நீ ஏன் என் அக்காவை கொன்னேன்னு ஒத்துக்கிட்ட வீடியோ. என்ன கல்யாணம் பண்றதுக்கு தான் அந்த கொலையே செஞ்சேன்னு நீயே ஒத்துக்கிட்ட வீடியோ. போலீஸ் கிட்ட சொன்னா என் அப்பாவையும் சித்தியையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னியே, அந்த வீடியோ. மேல வேற என்ன வேணும்டா? உருக்கி. ஏய், யோ சேது, விடியா. இந்த தடவை உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். கூடவே வந்துட்டா உனக்கு நல்லது.
இல்லனா உனக்கு மரியாதை இருக்கு. யோ என்ன என்கிட்ட வாங்குறத வாங்கிட்டு இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவெல்லாம் ஒரு ஆளு, இவ கொடுத்ததெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு ஏதாவது பண்ண அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேன். ஏய் சேது, எப்பவும் காசு வாங்குவ, இப்போ உயிர் பிச்சை வாங்கிட்டு போ. யோ அரெஸ்ட் பண்ணியா? ஓகே ஏய் என்னடா பண்ற? எடுத்துட்டு வாயா. சொல்றது கேளு. ஓயா விடுங்க என்ன. எடுத்துட்டு வாங்க. ஓயா ஓயா என்ன விட சொல்லு. என்ன விடுங்க. சொல்றது கேளுங்க. விடுங்க என்ன. ஏய், நீ வேணுங்கிறதுக்காக உன் அக்காவையே கொன்னவனா, உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். விட மாட்டாடி உன்னை. ஏய், துளசி. அப்பாவிங்களை ஏமாத்துற உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு இதுதான்டா கெதி. ஏய். ஏய், யார் மேல துப்புற? உன் அக்கா மாதிரியே உன்னையும் காலி பண்ணிட வேண்டி. சாவரியா வாழ்றியான்னு முடிவு யோ பண்ணிக்க. எடுத்துட்டு வாங்கயா. பொறுக்கி பயல போடா. ஏய், ஏய் வண்டியில ஏத்திங்கயா. துளசி அப்படியே போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதே. வருவேன். நான் திரும்ப வந்து உன்னை அடைவேன். பாத்துக்கிறேன் போடா. வண்டி எடு. விட மாட்டாடி உன்னை. அண்ணே 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 துளசி, ஒன்று நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல. இல்லை துளசி, நீ எங்க கூட இருந்தாலே உனக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப முன்ன பின்ன தெரியாத வீட்டில் இருக்க. அங்க உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே ஒரு பொண்ணை இழந்திருக்கோம், பயமா இருக்குமா? அப்பா, சில நேரத்துல தெரிஞ்ச இடத்தை விட தெரியாத இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நல்ல மனுஷங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். துளசி, இப்பதான் சேதுவை போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குமா நீ அங்க போகணும்? இங்கே இருந்துற. இல்ல சித்தி, அவன் அடங்க மாட்டான். இன்னும் ஆத்திரமாவா அடியாட்களை வச்சு துளசியை பிடிக்க பாப்பான். இப்ப அவ இருக்கிற இடம் தான் அவளுக்கு சரியான இடம். சேதுவை புடிச்சா மட்டும் பத்தாதுப்பா, அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். அது வரைக்குமே ஆபத்து இருக்கதான் செய்யும். ஆமாம்மா, அக்காவை துடிக்க கொண்டு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுமா. மனசாட்சி இல்லாம அவன் செஞ்ச கொடுமைகளுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணுமா. அது மட்டும் இல்லப்பா, அவன் இனிமே வெளியே நடமாடவே கூடாது. அவன் அனுபவிக்கிற தண்டனைய அக்கா கண்டிப்பா பாப்பா. அக்கா இந்த உலகத்துல தான்ப்பா இன்னும் இருக்கா. அவனோட தண்டனைக்காக அவளும் காத்துட்டு இருக்கா. சேது கொடுத்த வலியையும் ரணத்தையும் இன்னும் அவ அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. அவ அப்படி கஷ்டப்படுறத நானே கனவுல பார்த்தேன். ஐயோ கடவுளே, செத்த பிறகு என் மக கஷ்டப்படுறாளா? இந்த குடும்பம் யாருக்கு வரக்கூடாது. உயிரோட இருக்கும்போது அவ பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்மளால தீர்த்து வைக்க முடியல. இப்பவாத நம்ம தீர்த்து வைக்கணும். அதனாலதான் சொல்றேன், அவன் தண்டனை அனுபவிக்கிறத அக்கா பார்க்கணும். அவ பார்த்து திருப்தி படணும். அவ ஆன்மா நிம்மதியா சாந்தி அடையணும். அது வரைக்கும் நான் மறைஞ்சுதான்ப்பா இருக்கணும், இங்க இருக்க முடியாது. அம்மா துளசி, அதுக்கப்புறம் நீ வந்துருவேல்ல? உன் வாழ்க்கை இனிமேலாவது நல்லா அமையறத பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடணுமா. சீக்கிரமா வந்துருப்பா. நிச்சயம் வந்துருவேன்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க சித்தி. என்ன தேவைனாலும் சுமதி கிட்ட சொல்லுங்க, அவ எனக்கு கால் பண்ணுவா. சரி துளசி.
பார்த்துக்கோ சுமதி. நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. சித்தி வரேன். பார்த்து போ, பார்த்து. பார்த்து பத்திரமா போ. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? வீட்டை விட்டு வெளில போனா பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போவானா? காஞ்சிபுரம் என்ன பக்கத்துலயா இருக்கு? 600 கிலோமீட்டர் தூரம். ஒரு பொண்ணு தனியா போயிருக்கா? எப்படி அவளை தனியா போவிட்ட? போவேன்னு தடுத்துருக்க வேணா? இல்ல போனதான் போனா கூட நீயும் போயிருக்க வேணாமா? அப்பா, ஜனனி தைரியமான பொண்ணுப்பா. நீங்க இவ்வளவு தூரம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏய், இப்போ தைரியமானவளா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது. ஏன் யார்ட்டையும் சொல்லாம போனா? விசாலாச்சி, உங்ககிட்ட தானே அம்மா அம்மான்னு உருகுவா? அவளுக்கு ஒண்ணுனா உடனே பொங்கிட்டு வருவிய. உங்ககிட்ட கூட சொல்லியா? இல்லங்க அண்ணே, அவ சொல்லிருந்தா மட்டும் இவங்க உடனே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்களா? மருமகளையே பொக்கிஷமா பாக்குறவங்க அவ சொன்ன வார்த்தைய புதையல் மாதிரி இல்ல பாப்பாங்க. பத்மா, பேசணும்னு ஏதோ பேசாத. சுமார். அவள் எதுக்கு அதட்டுற? அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த குடும்பத்து பொண்ணு. இந்த குடும்பத்தோட கௌரவத்துல அவளுக்கும் பங்கு இருக்கு. வந்தவளுக்கு அந்த கௌரவம் புரியலையே. நினைச்சா போறதுக்கும் வரதுக்கும் இந்த வீட்டை என்ன அவ சத்திரம்னு நினைச்சாளா? அனுப்பி விட்டுட்டு கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறத பாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கடா உனக்கு. ஏண்டா, ஏதாவது பிரச்சனைனா என்னடா பண்ணுவ? ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல, யோசிக்க மாட்டேன்? பரவாயில்லையே, ஜனனி மேலேயும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவ யாரோ, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் என் தலையில தான் வந்து விடியும். அதையும் யோசி. மாமா, இத அவ யோசிக்கலையே. சிவா மாமா பேச்ச அவ என்னைக்கும் கேட்டதே இல்ல. அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். நாம புலம்பி என்ன பிரயோஜனம்? பஞ்சாயத்துல ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவ. இப்போ உன் குடும்பத்திலேயே பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கா ஒருத்தி. எங்க போனாலும் என்னவோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவ பாஸ்போர்ட் காணாம போனதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிருக்கா. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அவ என்ன கிராமத்து பொண்ணா? மலேசியால வளர்ந்த பொண்ணு. எங்கேயும் தனியா போய் பழக்கப்பட்டவ. அப்போ நாங்கெல்லாம் கிராமத்துல வளர்ந்தவங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ எங்களை விட ஒசத்தி, அதானே? அமராவதி, சும்மா எது பேசினாலும் புள்ளி வச்சு கோலம் போடாத. அவளை பேசினா உனக்கு பொறுக்காதே. டேய், மலேசியால சமாளிச்சுக்குவா. இங்க அப்படியாடா? எனக்கு என்னது சரியா பண்ணலடா. ஒரு பொண்ணு தனியா போக ஆரம்பிச்சா அது எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. ஐயோ போதும்பா. சாரிப்பா, சாரி. அவ பண்ணது தப்புதான். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. டேய், இவனை என்னமோ பேசுற மாதிரி பேசிட்டு போறான். ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தானே அவ நடந்துக்கணும். ராசு, நம்ம குடும்பத்துக்கும் சரி சிவாக்கும் சரி அவ ஏத்த பொண்ணே இல்லடா. விசாலாச்சி, வந்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை, இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்கூடாது. மீறி இந்த மாதிரி போனா அப்படியே போ சொல்லு. ஆமா, இவ அப்படியே போய் அவகிட்ட சொல்லிட போறா. வந்தவனே அவளை கொஞ்சறதுக்கே நேரம் சரியா இருக்கும். மா, பின்னாடி மரத்துக்கு மருந்தடிக்க ஆளுங்க வந்திருக்காங்க. வா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். வா. சிவா, மா, உன் புள்ள கோச்சுட்டு எங்கேயும் போயிட மாட்டான். வா, சமையல் வேலையை பாப்போம். என் புருஷன் மருந்து சாப்பிடணும். வா. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருந்திருக்காங்க. பாஸ்போர்ட் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எதுக்காக ஒருத்தர் மட்டும் தனியா போகணும்? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? ஏதோ ஒண்ணு இடிக்குது.
சொல்லுங்க சிவா. ஜனனி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? இல்ல, வந்துட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன். நானும் உன் கூடயே வந்திருக்கலாம் ஜனனி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் உன் பாஸ்போர்ட் பிரச்சனையை பற்றி இவ்வளோ நாள் தெரியாமலே இருந்திருக்கேன். தெரிஞ்சிருந்தா நானே அதை பற்றி பேசி உன் கூடயே வந்திருப்பேன். ஹலோ ஜனனி. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நான் தனியா கிளம்பி வந்தது என்னோட முடிவு தான். ஜனனி என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை சிவா, டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் தனியா வந்துட்டேன்னு மாமா ஏதாவது சொன்னாரா? சாரி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எனிவே பரவாயில்ல. கோவத்தில் இருக்கீங்க போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க பரவாயில்லன்னு சொல்றதுலயே தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனசுல இன்னும் கோவம் இருக்கு. அது கோவமானு தெரியல, ஏதோ ஒரு ஃபீலிங். என்ன சிரிப்பு? ஏன் நான் சிரிக்க கூடாதா? சிரிக்கலாம், ஆனா நீ சிரிக்கிறத நான் நேர்ல பார்க்கும்போது அது வேற. ஓ, அதனால தான் கோவமா? அப்படியே வச்சுக்கலாம். மாமா மாமா வாடா. இங்க பாரு, இவர் தான் நான் சொன்ன அந்த குடுகுடுப்பக்காரரு. வணக்கங்க. யோ மீச, நல்லா நடிப்பியா? நல்லா நடிப்பியாவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எக்கம்மா சொல்றா, எக்கம்மா சொல்றா. நீங்க தான் நல்லா நடிப்பியான்னு கேட்டீங்க. அது நைட்டு. இப்ப நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ. சொல்லுங்க. இந்த வீட்ல சாமியே வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா குடுகுடுப்புக்காரன் வந்து சக்கமான ஒரு சத்தம் போட்டானா மொத்த குடும்பமும் நம்பிடும். இந்த வீட்ல ஜனனின்னு ஒரு பொண்ணு என் மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். வரட்டுங்க. அவ வந்த நேரம் கெட்ட காலம் தொடங்கிருச்சுன்னு என் மாமா நம்புறாரு. நம்பட்டுங்க. அத மனசுல வச்சுக்கங்க. சரி. நீ என்ன பண்றனா, குடுகுடுப்புக்காரன் வேஷத்துல நடுராத்திரி இந்த வீட்டுக்கு வந்து உடுக்கையை அடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு துருதேவதை பறந்து வந்திருக்கா. அவ ஒவ்வொரு உயிரா பலி வாங்க போறா. முக்கியமா ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு நீ சத்தமா சொல்லணும். சொல்லிருவாங்க. அந்த பெரிய உயிர் போறத தடுக்கணும்னா உடனே அந்த துஷ்ட தேவதைய வெளியே அனுப்பிடுங்க. இல்லனா அந்த ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நல்லா மிரட்டலா சொல்லணும். நம்புற மாதிரி. செஞ்சிருவோம், செஞ்சிருவோம். இந்த பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், நல்லா படிச்சுக்கோ. சரிங்க. ஒழுங்கா நடிச்சிருவல? கலக்கிருவோம், கலக்கிருவோம். ஜனனி கருக்கடி.
என்ன? கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டு அப்புறமா போலாங்களா? என்னாச்சு? இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஓட்ட முடியல.